சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனது குழந்தைக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டதற்கு மருத்துவர்கள் தரக்குறைவாக பேசியதாக குழந்தையின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் அருகே உள்ள லால்பேட்டையைச் சேர்ந்த முகமது இர்ஃபான் ஜக்கியா பேகம் தம்பதிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு இயற்கை உபாதை கழிக்க சிரமம் ஏற்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 9 மாதங்களாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று வந்த நிலையில் குழந்தைக்கு 2வது முறையாக அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த குழந்தையின் தந்தை முகமது இர்ஃபான் மருத்துவர்களிடம் இதுகுறித்து கேட்டதற்கு அவர்கள் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் முகமது இர்ஃபான் புகார் அளித்ததால் மேலும் கோபமடைந்த மருத்துவர்கள் குழந்தைக்கு இனி சிகிச்சை அளிக்க முடியாது என கூறி குழந்தையின் பெற்றோரை மிரட்டியதாகவும் தெரிகிறது. மருத்துவமனை நிர்வாகத்திடம் மீண்டும் புகார் அளித்தபோது அவர்கள் குழந்தையை வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறியதால் தமிழக அரசு தனது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று பெற்றோர் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். குழந்தைக்கு பெண் குழந்தை, எனக்கு 3வது குழந்தை சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை சிதம்பரம் ஓபியில் அட்மிட் செய்து ஆபரேஷனுக்காக வேண்டி அட்மிட் செய்தோம். முதல் அறுவை சிகிச்சை செய்த மூத்த டாக்டர் ரவீந்திரன் என்பவரிடம் கேட்டபொழுது என்ன காரணம் என்று கூறாமல், நீ போய் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு வா, உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். மேற்கொண்டு பேசியதின் காரணத்தினால் உன்னோட குழந்தையை நான் இனி பார்க்க மாட்டேன், டிஸ்சார்ஜ் செய்து அழைச்சிட்டு போ, உனக்கு நான் காசு வாங்கிவிட்டு நான் ஆபரேஷன் செய்யவில்லை, ஃப்ரீயாகத்தான் நான் ஆபரேஷன் செய்கிறேன், உனக்கு சொன்னாலும் புரியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி கூட வந்த இன்னொரு அசிஸ்டன்ட் டாக்டர் பிரபு என்பவர் மரியாதை குறைவாக இப்பொழுது என்னோட குழந்தையை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி டிஸ்சார்ஜ் செய்வதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.